Hello homies, welcome back to Fit Chemistry. In this video we're gonna see about beginner gym mistake that you must avoid. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ நாள் வீடியோ வரலன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் சொல்லுவேன் கேளு. என்னாச்சுன்னா போன வாரம் கோல்டு பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வெயில் காலத்துலேயும் கோல்டு பிடிச்சிருச்சுன்னு. அந்த கோல்டு தான் இப்போ பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிருச்சு. அவன் தான்டா அன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அன்னைக்கு ஏப்ரல் 19 தூங்குறதுக்கு வழக்கம் போல மிட் நைட் ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. அப்போலாம் நல்லா தான் கைஸ் இருந்தது. சரி ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி இந்த சைடு தான் நான் படுப்பேன். அப்போ வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டாகவே இருந்தது. என்ன இந்த பக்கம் ஒரே ஏத்தமாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன். சரி எந்திரிச்சு பார்த்தேன், தலைக்காணியில் பார்த்தேன், பெட்டில் பார்த்தேன், எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சரி திரும்ப படுத்தா எங்கள் அப்பயும் ஒரு மாதிரி மேடாகவே இருந்தது. சரின்னு எந்திரிச்சு கண்ணாடியை பார்க்குறேன். இவ்வளோ பெருசு. அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, ஃபோட்டோவை காட்டுறேன் நான். என்னது இது? எங்களுக்கு தெரியல, என்ன சோம்பி போயிருக்கு? The swelling appeared out of nowhere. நைட்டெல்லாம் எங்கே இருந்ததுன்னு தெரில. காலைல பார்த்தா நல்லா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3 hours தான் ஹோமிஸ் தங்கியிருப்பான், அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. சோகம் என்னென்னா மறுநாள் ஏப்ரல் 20 என்னோட பர்த்டேக்கு ஒரு ஃபோட்டோ கூட நேராக எடுக்க முடியல கைஸ். எல்லாம் இப்படி திரும்பி தான் எடுத்திருந்தேன் நான். நேரம் சரி விட்டா நான் பாட்டி யாப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப பேசாமல் வீடியோ போவோம். என்ன வீடியோ பண்ண வந்தேனே மறந்து போச்சு. Beginner gym mistakes that you must avoid. Mistake number 1, not warming up properly. யூஸ்வலாக பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 weeksக்கு நல்லா தான் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்ம் அப்லாம் எதுக்குப்பா அசிங்கமாக பண்ணிக்கிட்டு, வார்ம் அப் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸோ வார்ம் அப்போட மெயின் பர்பஸே என்னன்னு பார்த்தோன்னா இன்ஜுரி வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஒர்க் அவுட்க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மசில்ஸ்லாம் கோல்டாக, ஜாயின்ஸ்லாம் ரிஜிடாக இருக்கும். நம்ம வார்ம் அப் பண்ணும்போது தான் அந்த மசில்ஸ்லாம் வார்ம் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், இந்த ஜாயின்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக மொபிலைஸ் ஆகும். ஸோ அப்படி பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது தான் கரெக்டாக இருக்கும். அப்படி பண்ணலன்னா எடுத்தவொடனே போயிட்டு தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு பண்ணோன்னா இன்ஜுரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நமக்கெல்லாம் இன்ஜுரி ஆகுமா ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரம் ப்ரோ, யாருக்கு எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது. இந்த இப்போ எனக்காக மிஸ்டேக் நம்பர் 2, ஈகோ லிஃப்டிங் யூஸிங் இன்கரெக்ட் ஃபார்ம். ஃபஸ்ட்டு ஈகோ லிஃப்டிங்னா என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்மளால் ஒரு வெயிட்டு தூக்கவே முடியாது. அந்த வெயிட்டை போட்டுட்டு இஷ்டத்துக்கு ஃபார்மும் தப்பாக போட்டு அந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறது பேர் தான் ஈகோ லிஃப்டிங். ஸோ நிறைய வெயிட் போட்டால் நல்லது தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வெயிட் போட்டு ஃபார்ம் கரெக்டாக இருந்தால் நல்லது தான். ஆனால் இப்படி ஃபார்மே தப்பாகிடுச்சுன்னா நம்ம அந்த மசிலையே ஒர்க் பண்ணுறது இல்லை, ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு ரிசல்ட்டும் வராது, மசிலும் பில்ட் ஆகாது, இன்ஜுரி ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு எந்த வெயிட்டில் ஒரு 15 reps நமக்கு கம்ஃபர்டபுளாக அந்த ஃபார்ம்லாம் மிஸ் ஆகாமல் போட முடியுதோ அந்த வெயிட்டை தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம எவ்வளோ வெயிட் தூக்குறோன்றது மேட்டர் கிடையாது, யாரும் வந்து பார்க்கலாம் மாட்டாங்க, அதை யாரும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம ஃபிசிக் தான் பேசும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ நமக்கு எந்த வெயிட் கரெக்டாக இருக்கோ அதிலே பண்ணணும். தூக்குனா 25 கிலோ தான்ப்பா அப்படின்லாம் போனீங்கன்னா உண்டை வாங்கி தான் உட்காரணும். ஸோ அதனால் ஈகோ லிஃப்டிங்லாம் பண்ணாமல் நமக்கு என்ன வெயிட்டு கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் பண்ணுங்கள். அவன் தூக்குறான், இவன் வந்து அதிகமாக வெயிட் போடுறான், இவன் என் கூட தான் ஜாயின் பண்ணான், ஆனால் நான் இன்னும் கம்மியாக வெயிட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வெயிட் போடக்கூடாது. எவ்வளோ போடுறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி போடுறோன்றது தான் முக்கியம்.
மிஸ்டேக் நம்பர் 3 என்னன்னு பார்த்தோம்னா ஓவர் ட்ரைனிங். ஆக்சுவலாக இன்டென்ஸாக ட்ரைனிங் பண்ணால் நல்லது தானே ப்ரோ, சீக்கிரமாக ரிசல்ட் வந்துருமே அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் அப்படி கிடையாது. இன்டென்ஸாக ட்ரைனிங் பண்ணுறது நல்லது தான். ஆனால் ஒரு ஒர்க் அவுட்க்கு அப்புறம் ஒரு மசிலுக்கு கொடுக்க வேண்டிய ரெக்கவரி நம்ம கொடுக்கலன்னா நமக்கு ரிசல்ட்டே வராது. ஆக்சுவலாக நம்ம ஜிம்மில் வந்து நம்ம மசில்ஸை பில்ட் பண்ணுறது கிடையாது, நம்ம மசில்ஸை பிரேக் டவுன் தான் பண்ணுறோம். அதுக்கு இந்த மசில்ஸ்க்கு எனஃப் ப்ரோட்டீன் கொடுத்து நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது தான் அந்த ஆக்சுவலாக அந்த மசிலே பில்ட் ஆகுது. ஸோ ஓவர் ட்ரைனிங் மட்டும் பண்ணிகிட்டே இருந்து ஒரு மசில் வந்து ஒரு வீக்குக்கு ஒரு 4 times 5 times இந்த மசில் வந்து எனக்கு பில்ட் ஆகணும், லைக் பைசப்ஸ் எனக்கு பில்ட் ஆகணும்னு சொல்லிட்டு டெய்லியும் பைசப்ஸ் ஒர்க் அவுட்டே போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு மசில் பில்டே ஆகாது. ஸோ ஒரு மசில் பில்ட் ஆகுறதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 48 hours நீங்கள் ரெக்கவரி பீரியட் தந்தே ஆகும். ஸோ இப்போ ஒரு பாடி பார்ட் ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு என்ன ரெக்கவரி நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு யோசிச்சுட்டு ட்ரெயின் பண்ணுங்கள். அப்படி ரெக்கவரியே கொடுக்காம ஒரே மசிலை போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் எந்த பயனும் இல்லை. அவ்வளோதான் ஹோமிஸ், வீடியோ ஒரு நிறைவுக்கு வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஃபிட்னஸ் ஆர் ஜிம் மிஸ்டேக் ஒரு பிகினர் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது. உங்களுக்கு இது தெரியாமல் இருந்திருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். Until then. அப்புறம் முடியெல்லாம் வெட்டிக்கிறேன், எல்லாம் உங்களுக்கோசரம் தான். முடி வெட்டிங்கிறது நல்லா சரி, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, அந்த முடி வெட்டின கதையை சொல்கிறேன் கேளுங்க. சரி, அன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு லீவு. சரி, அன்றைக்கே முடி வெட்டினா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மத்தியான டைமாக போனேன் கைஸ். வழக்கமாக க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான் போகிறது. அங்கே போனால் ஒரு 1/2 hour லேட் ஆகும்னு சொன்னான். சரின்னு பக்கத்தில் ஒரு கடைக்கு போனேன். போனால் ஒரே ஒருத்தன் தான் இருந்தான். அவன்கிட்ட பேசினாதான் தெரியுது அவன் வந்து வடக்கேன் அப்படின்னு. நான் இப்படி வெட்டுன்றேன், நான் சொல்கிறது அவனுக்கு புரியல, அவன் சொல்கிறது எனக்கு புரியல. அவனை பார்த்த உடனே மைல்டாக ஒரு டவுட்டு கைஸ். நல்லா சென்ட்ரலில் வகுடு எடுத்து எல்லோ கலரில் நல்லா கலர் குஞ்சு மாதிரி தலையை வச்சுன்னு இருக்கான். அப்போவே அவன்கிட்ட சொன்னேன், பையா பையா சப்பரி மாதிரி வெட்டாத பையா, கொஞ்சம் நல்லா வெட்டு அப்படின்னு. அவனுக்கு அது புரிஞ்சுதா இல்லையான்னு கூட. சப்பரின்னா ஹிந்தியில் புல்லிங்க அர்த்தம் கைஸ். சரின்னு வெட்ட ஸ்டார்ட் பண்ணால் நான் கூட நடுவில் கரெக்ஷன் சொல்லிட்டு இருந்தேன். அவன் வேறு வாயில் வேறு பாக்கு வேறு போட்டுன்னு பேசி இருக்கிறான். ஷார்ட் டென்ஷன் நகை, ஹார்ட் டென்ஷன் நகை, ஒய் டென்ஷன் கே டென்ஷன் அப்படின்னு வேற சொல்கிறான். உனக்கு டென்ஷன் இல்லைடா, எனக்கு தான்டா டென்ஷன் அப்படின்னு இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டினா நல்லா தான் வந்தது, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து இங்கே யூனிப்ரோ வந்து நல்லா திக்காக வளர்ந்துருவாங்க மிடில். அதை வந்து வழக்கமாக ட்ரிம் பண்ணு. இதை ட்ரிம் பண்ணுறான்னு சொன்னேன். என்ன பண்ணுவான்னா, பிளேடை எடுத்துன்னு போயிட்டு இங்கே இந்த வெட்டை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அட பாவி, நான் சொன்னது என்ன, நீ பண்ணது என்ன? சரி, அப்புறமா இதையும் எடுத்தான், நல்லா தான் எடுத்தான். ஓகே, நான் சொன்னதொன்னா அவன் பண்ணதொன்னா இருந்தாலும் ஹேர் ஸ்டைல் ஓரளவுக்கு நல்லா தான் அங்கே செட்டியிருக்கான். ஆஃப்டர் அன் இன்டென்ஸ் 20 minutes ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, செம்மையாகிறப்பா. ஏய் சூப்பராகிறப்பா, சூப்பராகிறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபா போட்டு கொடுப்பா. பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் வெட்டியிருக்கான். நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கும் போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு